வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்றைய தினம் உங்கள் ராசிக்கான கிரகங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குது, பணம், வேலை, குடும்பம், காதல் எல்லாத்துலேயும் என்ன மாற்றம் வருதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே சின்னதாக எடுத்துக்க மாட்டீங்க. ஒவ்வொரு உணர்ச்சி உங்களுக்கு ஆழமாக இருக்கும், அன்பாயும் இருக்கும், கோபத்தை காட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும். ஒவ்வொருத்தரை நம்பினீங்க அப்படின்னீங்கன்னா அந்த நம்பிக்கை நிலையாக எந்த சூழ்நிலையையும் தளராத மாதிரி கொடுப்பீங்க. ஆனால் அதே நேரம் யாராவது துரோகம் பண்ணினாங்க அப்படின்னா அதன் வலியும் உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும். இதே ராசி சக்தி தான் உங்கள் வாழ்க்கையை மிகவும் ஆழமாக மாற்ற போகுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் பக்கம் நிற்கும்போது ஒரு துணை, நீங்கள் முழுசாக நம்பிக்கையோடு பார்க்கும் ஒருவர், அவர்களால் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமே நிகழப்போகிறது. இந்த மாற்றம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்நாள் பாதை முழுக்க திரும்பி பார்க்கும்போது பெரிய பதக்கம் மாதிரி தோன்றும். நீண்ட நாள் சுமை குறைய போகிறதுன்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள சுமந்ததை யாருக்கும் சொல்லவே மாட்டீங்க. மனம் உடைஞ்சிச்சுன்னா கூட வெளியே தெரியாத மாதிரி நடிப்பீங்க. ஆனால் இந்த மாதம் உங்கள் மன அழுத்தத்தையே யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்க தொடங்க போகிறாங்க. நீங்கள் சொல்லாமல் இருப்பதை கூட வாசித்த மாதிரி உங்களை உணர்ந்து உங்களுக்கு மன அமைதியை கொடுக்க போகிறவங்க தான் அந்த துணை. அவரது ஆதரவு உங்கள் மனசில் நீண்டு கிடந்த பாரத்தை கலைச்சு தெளிவான சிந்தனையை கொடுக்கும். உங்கள் துணை தரும் நம்பிக்கைன்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னா, ஒரு வார்த்தை நம்பிக்கை கொடுத்தா உடனே உங்கள் ரத்தத்தில் வலிமை ஓடுற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய துணை உங்களுக்கு அந்த உண்மையான நம்பிக்கையை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் முடிக்க முடியாதுன்னு நினச்ச காரியங்கள் எல்லாமே இப்போது வழி தெரிய தொடங்க ஆரம்பிக்க போகுது. இந்த நபரோட ஒரு சின்ன ஊக்கமே கூட உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கலாம். மனதில் நிற்கும் பயம் கரைந்து போக போகிறது. விருச்சிக ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள நிறைய பயம் வச்சிருப்பீங்க. இது சரியா இருக்குமா, யாரை நம்பலாம், மீண்டும் ஏமாந்துருவோமா அப்படிங்கிறத எப்பயுமே நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இவ்வளோ நாளாக 2 வருஷத்துக்கு முடியாத பயம் இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து மறைய தொடங்க போகுது. உங்கள் துணை உங்களுக்கு மனதளவில் நிலைத்தன்மையும் பாதுகாப்பையும் தரப்போகிறாங்க. அந்த பாதுகாப்பே உங்களுக்கு புதிய துவக்கத்துக்கு அடித்தளம்னு கூட சொல்லலாம். மறைக்கப்பட்ட திறமை வெளிப்பட போகுது. விருச்சிக ராசியில் ஒரு தனித்தன்மையும் இருக்குது. நீங்கள் ஒரு காரியம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் தீர்வீங்க. ஆனால் கடந்த சில காலங்களாகவே உங்களுக்கு வலியும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, ஊக்கமும் இல்லை. இப்போ அந்த ஊக்கமே உங்கள் துணையால் வரப்போகுது. நீங்கள் மறைக்க வைத்திருந்த திறமை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த போகுது. அந்த பாதையில் உங்கள் துணை தான் உங்களுக்கு ஒளி. உறவில் கிடைக்கும் உறுதின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அன்பு ஒரு விளையாட்டே கிடையாது, அது வாழ்க்கை. நீங்கள் ஒருத்தரோட மனசை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அந்த அன்பு உயிரோட இருக்கும் வரையும் மாறாது. இப்போது அந்த அன்பு உங்களுக்கு பதில் அன்பாக திருப்பி வரப்போகுது. உங்கள் துணை உங்களுக்கு பக்கபலமாக நின்று நீங்கள் வீழ்ந்து போன புள்ளிகளை முடித்து வாழ்க்கையை புதுசாக எழுப்ப போகிறாங்க. வேலை, பணம், முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் பண வழியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் தேடிய வாய்ப்புகள், திறந்த கதவுகள் வரும். அந்த வாய்ப்பை எப்படி பிடிக்கணும், எப்படி முன்னேற்றணும் என்பதை உந்தி கொடுப்பது தான் உங்களுடைய துணை. அவரது ஒரு சொல்லாலே நீங்கள் உழைப்பு 10 மடங்கு அதிகரிக்க போகுது. ஆசீர்வாதமான மாற்றம் அப்படின்னா இது சாதாரணமான மாற்றமே கிடையாது. உங்களோட வாழ்க்கை பாதையை முழுமையாக மாற்ற வரும் ஒரு விதி. இந்த மாற்றத்தோட உறவு, மன அமைதி, வேலை, எதிர்காலம் எல்லாமே ஒன்னோட ஒன்று இணைந்து உங்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே இனி கொடுக்க போகுது. எப்போயுமே நீங்கள் எல்லாமே ஒன்றா இணைஞ்சு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு உங்களுக்கு சந்தோஷங்கள் எல்லாமே இப்போ ஒன்றா வரக்கூடிய நேரமும் வந்துருச்சு. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் சில மாதங்களில் மனசில் ஒரே குழப்பத்தில் வாழ்ந்தது உண்மைதான். என்ன செய்யணும், எது சரி, இன்னைக்கு எடுத்த முடிவுகளை நாளைக்கு பிரச்சனையாக போயிருமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி போட்டுட்டீங்க அதனாலேயே. ஆனால் இப்போ உங்கள் துணை உங்களுக்கு நேரான பாதையை காட்ட போகிறாங்க. நீங்கள் ஆர்வமாக நினச்சிட்டு செய்ய முடியாத இருந்த விஷயங்களை கூட இப்போ திறந்த வீதி கடையாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை நின்ற இடத்திலிருந்து நேராக முன்னேற ஆரம்பிக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க பேசாமல் இருப்பீங்க,
ஆனால் உங்கள் கண்கள் எல்லாமே சொல்லிடும். இதை புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் இப்போ உங்கள் பக்கம் இருக்கும் ஒருத்தர் தான் நீங்கள் சொல்லாததை கேட்குறாரு, நீங்கள் வெளியில் காட்டாததை உணர்றாரு, நீங்கள் வெளிச்சத்தில் காட்டாத காயத்தையும் படிக்கிறாரு. அவர் தான் உங்கள் துணை. அவரால் தான் உங்கள் வாழ்க்கை புதிய நிறமாக பெறப்போகுதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் ஒரு தனித்தன்மை இருக்குது. அது என்ன அப்படின்னா, காயம் ஆழமாக பட்டா அதை மறைக்க ரொம்ப நெருங்கிய நபர் தேவைப்படுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசுக்கு ஆழமாக இருந்த காயம் மெதுவாக மாறப்போகுது. காரணம், உங்கள் துணை உங்களோட மனசுக்கு மருந்தாக இருக்க போகிறாங்க. அவங்களோட வார்த்தை, நம்பிக்கை, நட்பு அது எல்லாமே உங்களோட உள்ளே அடங்கி கிடந்த காயங்களை தணிக்க போகுது. உங்களோட வலிமை திரும்பும் நேரம்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு நேரத்தில் உணர்ச்சியும் ராசியும் ஆளுமை ராசியும், ஆனால் கஷ்டம் வந்தால் நீங்கள் தானாகவே எல்லாமே தாங்கிக்கிறீங்க. இந்த தனிமையான போராட்டத்தால் நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்க. இப்போது அந்த தனிமை உடைய போகுது. உங்களுக்கு தோள் கொடுக்கும் ஒருத்தர் கிடைக்கிறாங்க. அந்த நெஞ்சில் தாங்கிய நிம்மதி உங்களுக்கு வலிமையை மீண்டும் அளிக்க போகுது. உங்களோட நம்பிக்கையும் மீள போகுது. எதிர்காலத்திற்கு வைக்கும் அடிப்படைன்னு பார்க்கும் பொழுது, விருச்சிக ராசிக்காரங்க ஒரே நாளில் முடிவு செய்ய மாட்டீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவு பல வருடங்களுக்கான அடிப்படையாகத்தான் இருக்கும். இந்த காலத்தில் உங்கள் துணை உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முடிவுகளை சரியான திசையில் கண்டிப்பாக உங்களை நகர்த்துவாங்க. இப்போ உங்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற முடிவுகளை கவனமாக எடுத்து வைப்பாங்க. இதன் மூலம் நீங்கள் எதிர்காலம் நெருங்க வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக செல்லுவீங்க. குடும்பத்தில் நிலை திரும்பும் அப்படிங்கும்போது, சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன தவறான புரிதல் இருந்திருக்கும். அதுவும் உங்கள் மனதை பாதிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் துணையின் வழி அந்த அமைதி வீடு திரும்ப போகுது. அவரது நட்பு, பேச்சு, புரிதல் இது எல்லாமே உங்களுக்கும் குடும்பத்துக்கும் இடையே இருந்தபோது தடைகளை மெதுவாக கரைக்க போகுது. உன் மறை சக்தி அப்படின்னு பார்க்கும் வெளிப்படும் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு தனி ஆன்மா சக்தி இருக்குது. அதை வேண்டிய நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. இந்த நேரத்தில் உங்கள் துணை அந்த சக்தியை தூண்ட போகிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் உழைப்பு, ஆர்வம், திறமை எல்லாமே உயர்ந்த நிலைக்கு செல்வது இந்த காலத்தோட பலனாகவும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் புதிய வடிவம் எடுக்கிறது அப்படிங்கும் பொழுது இது சாதாரண மாதம் கிடையாது. அடுத்த வருஷத்துக்கே அடிப்படை வைக்கும் மிகப்பெரிய மாற்றம். உங்கள் துணை உங்களுக்கு துணை மட்டும் கிடையாது, உங்களுக்கு வழிகாட்டி, பாதுகாப்பு, நம்பிக்கை, வலிமை எல்லாமே ஒரு சேர தரப்போகிறவங்கன்னு சொல்லலாம். இந்த மாற்றம் நீங்கள் கற்பனையிலும் நினைக்காத நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒளி கொடுக்க போகுது. இப்போது எப்பொழுதுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே எதாக இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணுவீங்க. இனிமேல் நீங்கள் உங்களை எப்படி யோசிக்க வைக்கணுங்கிறத கூட உங்கள் துணை உங்களுக்கு ஈஸியாக வழி நடத்துவாங்க. அப்போது இன்னும் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிக வெற்றி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிரிப்பு வெளியில் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே சுமை நீங்காத நேரம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த நபர் தான் உங்களை சிரிக்க வைக்க, அழுத மனதை நிம்மதியாக்க, உள்ள மறைஞ்சிருந்த வலியை துடைக்க காரணமானவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை இழந்த சந்தோஷத்தை மீண்டும் உங்கள் முகத்துக்கு திரும்ப போகுதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவு திடீர்னு இருந்தாலுமே அது சரியான காரணத்தால் தான் இருக்கும். ஆனால் கடந்த நாட்களில் யாரிடமாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் துணை உங்களுக்கு முடிவுகளை கேட்டு புரிஞ்சு ஆதரிக்க போகிறாங்க. உங்களோட ஒவ்வொரு முடிவுக்குமே அங்கீகாரம் கிடைக்கும் நேரம் இதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விதி எப்போ வலுவா வேலை செய்து தெரியுமா? நீங்கள் மனசு தளர்ந்து இன்னைக்கு முடியாது, என்னைக்கு அப்படிங்கிறத நினச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போது அதே போல் உங்கள் துணையால் மற்றும் விதி சக்தியால் ஒரு பெரிய தள்ளுதல் கிடைக்கும். இந்த தள்ளுதலால் தான் உங்களை புதிய வாழ்க்கைக்கு பாதைக்கு அழைத்து செல்ல போகுது. இப்போது சில விருச்சிக ராசிக்காரங்க யாரையோ புரிஞ்சுக்க முடியாமல் சிரமப்பட்டிருக்கலாம். எது உண்மை, எது நிழல், யார் உண்மையா, யார் நடிப்பா, இப்போது அந்த குழப்பம் எல்லாம் தெளிவாக போகுது. உங்கள் துணை உங்களுக்கு அந்த மனிதரை பற்றியும் உங்களோட வாழ்க்கையை பற்றியும் உண்மையான விளக்கத்தை அளிக்க போகிறாங்க. உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருந்த உண்மை இப்போது வெளியே தெரிய போகுது. விருச்சிக ராசியில் சொல்லாமல் இருந்த தவறுகளும் சொல்லாமல் மறைந்த காயங்களும் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த தவறுகள் தானாகவே திருத்தம் பெறும். அந்த திருத்தத்துக்கு காரணம் தான் உங்களுடைய துணையின் வழிகாட்டல். அவங்க தான் உங்களோட கடந்த காலத்தில் சிக்கி போன முடிச்சுகளை அவிழ்க்க போகிறாங்க. விருச்சிக ராசியோட மிகப்பெரிய பலம்னு பார்க்கும் பொழுது தேவையான நேரத்தில் பயத்தை வெல்லும் ஆற்றல். ஆனால் கடந்த சில மாதங்களில் நீங்கள் அந்த ஆற்றலை பயன்படுத்தாமல்
பேசாமல் இருந்தீங்க. இப்போ அந்த வலியுமே திரும்ப வரப்போகுது. உங்கள் துணையினோட ஊக்கம், உங்களை பற்றி சொல்லப்படும் நல்ல வார்த்தைகள், இது எல்லாமே உங்கள் மனசுக்கு ஒரு தீப்பொறி மாதிரி இருக்கும். அந்த தீப்பொறி உங்களை மீண்டும் எழுப்பும். விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இருளை கண்டாலுமே ஒளியை இன்னும் பிரகாசமாக ஏற்கும் திறனும் உள்ளது. இந்த முறை அந்த ஒளி உங்கள் துணையின் அன்பு, கவனம், புரிதல், நம்பிக்கை. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்றப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு முறை நின்றுட்டாங்க அப்படின்னா உங்களை யாராலுமே குலுக்கவே முடியாது. இந்த நேரத்தில் உங்கள் துணை உங்களுக்கு அந்த ஸ்திரமான நிலையாக இருக்க போகிறாங்க. நீங்கள் பயம் இல்லாமல் முடிவெடுத்து, பயம் இல்லாமல் பேசிட்டு, பயம் இல்லாமல் முன்னேறி போயிட்டே இருக்க போகிறீங்க. நன்றி, வணக்கம்.